அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு பிப்ரவரி மாசம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு மாசி மாசத்துல வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி திதியும் இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற இந்த ஒரே ஒரு வார்த்தைய மட்டும் இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க எழுதினாலே போதும். 5 நாட்களுக்குள்ள மேஜிக் போல உங்க வாழ்க்கை மாறும். உங்க வீட்ல மூட்டை மூட்டையா பணம் சேர ஆரம்பிக்கும். நல்ல ஒரு பணவரவை உடனடியா நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்னும் சொல்ல போனா பல லட்சம் பேருக்கு பலன் கொடுத்த பரிகாரம்னே சொல்லலாம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இந்த திங்கட்கிழமை நாள் சந்திர பகவானோட வழிபாட்டுக்கும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கும் உகந்த நாள். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு பஞ்சமி திதி இருக்கு. இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த நாள்ல 2 அற்புதமான சேர்க்கை நமக்கு இருக்கு. இன்னைக்கு நமக்கு 2-2ங்கிற சேர்க்கை இருக்கு. இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை, இது சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சந்திர பகவானுக்குரிய நம்பர் 2. இந்த மாசம் பிப்ரவரி மாசம். அந்த வகையில இன்னைக்கு நமக்கு 2-2ங்கிற சேர்க்கை இருக்கு. அடுத்ததா 5-5-5ங்கிற அற்புதமான ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு மாசி மாசம் 5ஆம் தேதி. அதே மாதிரி இந்த பஞ்சமி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 5வது திதி. அடுத்ததா நம்ம வாராகியம்மா சப்த கன்னியர்கள்ல 5வது தெய்வம். அந்த வகையில 5-5-5ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இத பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல 2 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த 5-5-5ங்கிற சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த அதிசக்தி வாய்ந்த நாள்ல 5 அரிசியை பயன்படுத்தி பணவசியத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம சேனல்ல எப்பயுமே பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசியத்துக்கான பதிவுகளை நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த பணவசிய நேரம் சித்தர்களால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம். இந்த 5 அரிசி பரிகாரத்தை அந்த வீடியோல நான் சொல்லியிருக்கக்கூடிய பணவசிய நேரத்துல நீங்க செய்யும் போது நிச்சயமா கை மேல பலன் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் உடனடியாவே உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் ஒரு ஸ்பெஷலான சேர்க்கை இருக்கு. இத பத்தின தகவல்களை 2வது வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம 5 ரூபாயை வச்சு செய்ய வேண்டிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தியும் 2வது வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த நாள்ல இருக்கக்கூடிய சேர்க்கை 100 வருடங்கள் ஆனாலும் திரும்பி வராதுன்னு சொல்லி அந்த 2வது வீடியோல அற்புதமான ஒரு சேர்க்கையை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால இந்த நாளை தவற விடாதீங்க. இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ இந்த பதிவுல நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா 5 நாட்களுக்குள்ள நல்ல ஒரு பணவரவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்னும் சொல்ல போனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பல லட்சம் பேருக்கு பலன் கொடுத்த பரிகாரம். ரொம்ப ரொம்ப பாப்புலரான பவர்ஃபுல்லான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து, இப்படி எங்க இருந்து வேணாலும் நீங்க செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. அடுத்ததா இந்த பரிகாரம் பொதுவா உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு 5 நாட்களுக்குள்ள ஏற்படணுங்கிற குறிக்கோளுக்காக நீங்க செய்யலாம். சப்போஸ் உங்களுக்கு அவசர பண தேவை இருக்குன்னா அந்த அவசர பண தேவை 5 நாட்களுக்குள்ள பூர்த்தி ஆகிறதுக்கும் இந்த பரிகாரத்தை செய்யலாம்.
கடன் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம். கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, அடகு வச்ச நகைய மீட்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னாலும் சரி, பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி வேண்டுதலை நிலைநிறுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே முதல் வீடியோல நான் உங்களுக்கு பணவசிய நேரத்தை பத்தி சொல்லியிருக்கேன். அந்த டைம்ல செய்யலாம். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு சாயங்காலம் வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த 1 நிமிடத்தை பத்தி 2வது வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த நேரத்திலையும் நீங்க செய்யலாம். இந்த டைம் எல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா பரவாயில்ல. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப தூங்குறீங்களோ அதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்க தூங்குங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா கூட பண்ணலாம். சரி, அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பேப்பர், அது கோடு போட்ட பேப்பரா இருந்தாலும் சரி, கோடு போடாத பேப்பரா இருந்தாலும் சரி, எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எழுதுறதுக்கு நமக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இல்லைன்னா மட்டும் ரெட் கலர், அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். எப்பையும் போல 10 பைசா கூட செலவே இல்லாத எளிமையான, அதே சமயம் கை மேல பலனை கொடுக்கக்கூடிய பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரி, இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி அவசர பண தேவை இருக்கிறவங்க எவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு வேணுமோ அது உங்களுக்கு வேணும்னு சொல்லி வரத்தை நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. சரி, இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல, அப்படி இல்லைன்னா நோட் புக்ல 1ல இருந்து 55 வரைக்கும் நம்பரை நீங்க போட்டுக்கோங்க. 1ல இருந்து 55 வரைக்கும் கவுண்டிங்காக நம்பரை போட்டுட்டு, இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை நீங்க எழுதுங்க. அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். கான்வலெக்ஸா, கான்வலெக்ஸா, கான்வலெக்ஸா. இந்த ஸ்விட்ச் வேர்டை 55 முறை 55 டைம்ஸ் நீங்க எழுதுங்க. இப்படி எழுதி முடிச்சிட்டு இத பத்திரமா ஒரு இடத்துல நீங்க வைங்க. இந்த பரிகாரத்தை நீங்க தொடர்ந்து 5 நாட்களுக்கு செய்யணும். இப்ப நாம 555 மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்க தான் பணத்தை வசியம் செய்யறதுக்காக செய்யறோம். இந்த கான்வெலக்ஸாங்கிற வார்த்தைய ஒரு நாளைக்கு 55 முறை தொடர்ந்து 5 நாட்களுக்கு நீங்க எழுதணும். டெய்லி ஒரே டைம் ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி 5 நாட்களுக்கு நீங்க இந்த கான்வெலக்ஸாங்கிற வார்த்தைய ஒவ்வொரு நாளும் 55 முறை எழுதுங்க. நிச்சயமா இந்த 5 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீர்றதுக்கான வழி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அவசர தேவைக்கான பணமும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா 2 நாள் உங்க வீட்ல இருப்பீங்க, இன்னும் 2 நாள் வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னா பரவாயில்ல. நோட் புக்ல எழுதுறீங்கன்னா அந்த நோட் புக்கை உங்க கூடவே எடுத்துட்டு போங்க. அப்படி இல்லைன்னா பேப்பர்ல எழுதிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த பேப்பரை கூட நீங்க உங்க கூட எடுத்துட்டு போலாம். இப்போ முதல் நாள் ஒரு பேப்பர்ல நாம எழுதுவோம், அடுத்த நாள் 2வது பேப்பர்ல தான் எழுதணுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. அந்த பேப்பர்ல உங்களுக்கு இடம் இருந்ததுன்னா 2வது நாளும் அதே பேப்பரை நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி 5 நாட்களுக்கு தொடர்ந்து நீங்க எழுதுங்க. 5 நாள் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல நீங்க வச்சிருங்க. இந்த கான்வெலக்ஸாங்கிற ஸ்விட்ச் வேர்ட் பல மடங்கு பணத்தை நிச்சயமா உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். இந்த பேப்பரை நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை. இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆகும் போது மட்டும் இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இன்னைக்கு 555ங்கிற சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல இந்த பரிகாரத்தை நீங்க முழு நம்பிக்கையோட செய்யும் போது நிச்சயமா 5 நாட்களுக்குள்ள நல்ல ஒரு மாற்றம், அதிரடியான மாற்றம் பணவரவுல ஏற்படும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.